கள்ளக்குறிச்சியில கள்ளச்சாராய வழக்கிலே 65 பேர் இன்னைக்கு மரணிச்சிருக்காங்க. 100க்கும் அதிகமான பேருக்கு கண் பார்வை போயிருக்கிறது. ஸோ தொடர்ந்து இன்னைக்கு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இது தமிழ்நாடு முழுக்க ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்தி அனைத்து மாவட்ட ஆட்சியர்களிடமும் நம்ம ஒரு கோரிக்கை மனுவை கொடுத்தோம். இந்த டிராஜடி இது இன்றுதான் முதல் வாட்டி நடக்கிறது கிடையாது. இது போன வாட்டியே மரக்காணம், விழுப்புரம், செங்கல்பட்டு போன்ற இடங்களில் நடந்த போதே நம்ம எச்சரித்தோம். ஆனா யார் எவ்வளவு ஆர்ப்பாட்டம், போராட்டம் எவ்வளவு எச்சரித்தாலும் இங்க உயிர் பலிகளை தடுக்குகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசு இல்லை என்பதை மன வருத்தத்தோட நான் பதிய வைக்கிறேன். இன்னைக்கு இந்த அரசாங்கம் இத்தனை உயிர் போன பிறகு 2000 லிட்டர் கள்ளச்சாராயத்தை அழிச்சிட்டோம், 1000க்கும் அதிகமான பேரை 2000 பேர்கிட்ட நாங்க அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்ப சொல்றாங்க. இப்ப எடுக்கின்ற இந்த முயற்சியை ஏன் முன்கூட்டியே எடுத்திருந்தா, ஏன்னா போன வருஷமே நம்மளுக்கு ஒரு உதாரணம் நடந்துருச்சுல, அன்னிலிருந்தே நீங்க இத ஸ்ட்ராங்கா நீங்க தடுத்திருந்தா இத்தனை உயிர்களை நாம் இழக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ அரசாங்கம் என்ன செய்யுது? அப்போ இங்க டாஸ்மாக் கடைகள் என்பது எதற்காக நடக்குது? கள்ளச்சாராயம் என்று வரக்கூடாது என்பதற்கு தான் டாஸ்மாக் கடைகள். இதுக்கு தெருவுக்கு 4 டாஸ்மாக் திறந்து வச்சு தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் குடிகாரங்களா மாத்தியாச்சு. ஆட்சியாளர்களோ காவல்துறையோ அதிகாரிகளோ துணை இல்லாமல் நிச்சயமாக கள்ளச்சாராயத்தை இங்க காய்ச்ச முடியாது. அப்போ ஆட்சியாளர்களின் உதவியோடு, காவல்துறையின் உதவியோடு, அதிகாரிகளின் உதவியோடு தான் இன்னைக்கு கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களுமே இதை சொல்றாங்க. ஆளும் கட்சியின் உடைய நிச்சயமாக அவங்களுடைய ஹெல்ப்ல தான் இது நடக்குதுன்றது மாற்று கருத்து இல்லை என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மக்கள் இன்னைக்கு சொல்றாங்க. அவங்க வறுமையை பயன்படுத்தி இவங்க இத கள்ளச்சாராயம், டாஸ்மாக், கஞ்சா போன்ற போதை வஸ்துகளை விற்று மக்களை இன்னைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறார்கள் என்பதை நான் மிக மிக மனவேதனையோடு இதை பதிய வைக்கிறேன். இதை தான் நான் கவர்னர் கிட்டையும் இன்னைக்கு முறையிட்டு இருக்கிறோம். இந்த ஃபார்ம் கொடு, நாங்க அவருக்கு ஒரு கோரிக்கை மனு நாங்க இன்னைக்கு கொடுத்திருக்கிறோம். அந்த கோரிக்கை மனுல மொத்தம் 6 பாயிண்ட் நாங்க வலியுறுத்தி இருக்கிறோம். முக்கியமான பாயிண்ட். அதுல மிக முக்கியமான ஒன்று, சிபிசிஐடி வழக்குனால இங்க எந்த பிரயோஜனமும் கிடையாது. இதை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்றும் பொழுதுதான் அந்த சிபிஐ வழக்கு தான் ஒரு உண்மை நிலையை கொண்டு வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல இன்னைக்கு திமுக இருப்பவர்கள் எல்லாரும் மதுபான ஆலைகளை வச்சிருக்காங்க. அப்போ ஆட்சியாளர்களே மதுபான ஆலையை வைத்திருக்கும் போது எந்த வகையில் இது ஒரு உதாரணம்? அதனால நிச்சயமாக மதுபான ஆலைகளை மூட வேண்டும். அதே மாதிரி இன்னைக்கு யார் இதை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் நிச்சயமாக பதவியை ராஜினாமா செய்யணும்.